இது வந்து பார்த்திங்கன்னா 9th April டைம் வந்து 8:39 ஆகுது. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். என்னென்னா நேற்று வந்து நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 22,547. ஓகேவா? அப்போனா என்ன ஆச்சுன்னா இந்த லோலேருந்து ஹைக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. ஓகே, இங்கே மூவ் ஆச்சுன்னா திருப்பி 50% ரீடெஸ்ட் ஆச்சு. திருப்பி இது லோவில் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து வரணும். ஓகேவா? அப்போ இங்கே வருதுன்னா அதுக்கு நம்ம வந்து ஃபிப்பு வந்து போடணும். அதுக்கு நம்ம ஃபிப்புன்னு வச்சு போடலாம். இது வந்து லோ, இது வந்து ஹை. இதில் வந்து 50% வந்து எவ்வளோன்னா 22,228. ஓகேவா? அது நம்ம ஒரு லைன் ஒன்று போட்டுப்போம். இந்த லைன் போட்டாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபிப்புன்னு வச்சு வந்து எடுத்து விட்ருவோம். அப்போ மார்க்கெட் எங்கேன்னா இந்த ஏரியாவில் 22,218 வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு நம்ம ஒரு ப்ரைஸ் டேக்காக ஒன்று போட்டுக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே எப்படி வந்து நம்ம ட்ரேட் எடுக்க சொல்லிட்டு இப்படி பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் வந்து இந்த லோ வந்துச்சு, திருப்பி ஹை, திருப்பி வந்து இந்த 22,281, 81லேருந்து 221 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகும். அதுவும் அந்த லைனை போட்டலாம். இந்த 2 லைனுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகணும். சரி, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகணும்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 9:23 ஆகுது. இப்போ பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்று எடுத்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகே, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா வந்து மேலேயே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. 22,364 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஏன் இந்த பையிங் ப்ரெஷர் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலோட வந்து புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போனா இந்த இடத்துல வந்து மேலே போகிறதுக்கு நிறைய அந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி அவங்க போகலைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து பேர்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு மேலே போகலான்னு பிளான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, இங்கேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, மேலேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இந்த எவ்வளோ லோ வருதோ, லோ வரதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பொசிஷன் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து போகிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. எங்கன்னா இது வரைக்கும் நம்ம 22,583 வரைக்கும் வந்து போகும். அதுக்கப்புறம் என்னன்னா இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து திருப்பி வந்து டவுன், திருப்பி இதே இடத்துக்கு 22,500 வந்து திருப்பி வந்து மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நேற்று எடுத்த பொசிஷன் இது மாதிரி தான் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைக் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் ஃபுல்லாக ஆன் பண்ணியிருக்காங்க. திருப்பி கீழே வரத்துக்கு, லோ வரத்துக்கு ரெடியாக வராங்க. ஏன்னா இது வந்து என்னென்னா புட்டை வந்து நம்ம ரைட் பண்ணவங்களுக்கு. ஓகேவா? அப்போனா வந்து இது வந்து மேலே தான் வந்து போயணும், புலிஷாக தான் வந்து போயாகணுமே. ஓகே, இங்கேருந்து இப்படி மேலே போகணும். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ ட்ரேடு வந்து நம்ம எடுக்கலாம். என்னென்னா சேம் அதே தான். நம்ம வந்து 22,500 வந்து செல் பண்ணலாம். என்னென்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து வந்துட்டோம். இங்கே இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேயில் வந்து ஃபுல்லாக வந்து ரெட் கேண்டில் தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் வச்சோன்னா இந்த ஹையை வந்து ஈஸியாக வந்து பிரேக் அவுட் ஆகிடும். இது மேலே தான் போவோமே. அதுக்காக வந்து வெயிட் பண்ணுவோம். நிறைய வந்து அலர்ட் வந்துட்டுருக்கு. என்னென்னா பேரிஷ் வந்து சூப்பர் நெட்டில் பிரேக் அவுட் ஆகுது நிறைய ஸ்டாக்கு அப்படி சொல்லுது. ஓகேவா? அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். ஏன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் கூட பேர்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு திருப்பி கீழே இந்த S1 கிட்ட வந்துட்டு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து புட் பையர்ஸை வந்து வர வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து புட் பையர்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணோம். ட்ரேடடு புட்டை வந்து பை பண்ணு சொல்லிட்டு. அப்போ அவங்க பை பண்ணாங்கன்னா இவங்க தான் ஆஃப்கோர்ஸ் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ரைட்டராக இருப்பாங்க, புட் ரைட்டராக இருப்பாங்க. புட் ரைட்டரை இவங்க இருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும். அதனால் வந்து ஒரு க்ரீன் கேண்டிலில் வந்து ஒரு கேண்டில் வந்து முடிஞ்ச உடனே நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இடத்துல வந்து க்ரீன் கேண்டில் வந்து வந்துருச்சு. டைம் வந்து இப்போ 9:34. அதனால் நம்ம வந்து புட்டை வந்து செல் பண்ணிக்கலாம். இது வந்து நேற்றோட பொசிஷன் 38 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து புதுசாக வந்து நம்ம பொசிஷன் எடுக்க போகிறோம். 22,500. ஓகேவா? எவ்வளோ இருக்குன்னா புட்டு எவ்வளோ இருக்குன்னா 155 இருக்குது. இதை வந்து நம்ம செல் பண்ணிக்கிறோம். இங்கே 22,500 இருக்கா, 500 ஆனால் 550 வச்சுப்போம், செல் பண்ணிப்போம். எவ்வளோன்னா 10 lots. டேட் வந்து 9/4/2025 நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகே, நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 23 lakhs. நம்ம என்ட்ரியான பொசிஷன் வந்து 191. இப்போ அது நம்ம எடுத்து வச்சுப்போம். எவ்வளோக்கு எடுத்துருக்கோம் நம்ம பார்த்துப்போம் ஒரு வாட்டி. 190.15. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 11 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்கும்.
இதில் என்னென்னா நம்மளுக்கு இது எவ்வளோ தான் வந்து இது கீழே போனாலும் வந்து மேலே வரத்துக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த பொசிஷனை வந்து லாஸ் இருந்தாலும் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஹோல்ட் பண்ணுறோம். ஓகேவா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போ வந்து டைம் வந்து 10 மணி ஆகுது. இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து அதே இடத்துல தான் மார்க்கெட் நிற்கிது. அதுக்கு எந்த டைரெக்ஷனில் போகிறதுன்னு சரி தெரியல. என்னென்னா இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து இருக்குது. ஓகேவா, இங்கே கீழே இந்த லோ எவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 1% வந்து ப்ராஃபிட் வந்து இருந்தது. இங்கே 45 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நம்ம வந்து 1% டார்கெட் வச்சு இல்லை 1.5% டார்கெட் வச்சுருந்தோன்னா 1.5% டார்கெட் வந்து ஹிட்டாக இருக்கும். ஓகேவா, ஆனால் வந்து அங்கேருந்து ஒரு புல் பேக் வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து ட்ரேடர் இல்லை, அதுக்காக வந்து என்னென்னா மேனிப்புலேட் பண்ணால் மேலே வந்து போயிருக்காங்க. ஓகேவா, இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்மளோட நேற்று பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு 33 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட வந்து ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல் சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா, இந்த லோ இறங்கின இந்த பொசிஷன்ஸை ஃபுல்லாக எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. காலை ரைட் பண்ணதை கீழே இறங்கும் போது வந்து இந்த பொசிஷன்ஸ் வந்து ஏறுதுன்னா அப்போனா வந்து இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறாங்க. கீழே வந்து புட்டோட சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேவா, அதனால் வந்து நம்ம பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணலாம், பயம் இல்லை. இங்கே நம்மளுக்கு எவ்வளோ லாஸ்னால் வந்து 9000 வந்து லாஸில் இருக்குது. திருப்பி வந்து இந்த ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்ணுறேன். என்ன விஷயம்னா இங்கே பார்த்திங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா, இங்கே மேலே வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் மேலே தான் போகும்னு தெரியும். வந்து இந்த ஃபால் எதுக்கு வந்து வச்சுருக்காங்கன்னா இங்கே இருக்க இந்த காலோட பொசிஷனை ஃபுல்லாக வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா, இங்கே வந்து இது மாதிரி கீழே இருக்க சொல்லி நிறைய பேர் வந்து என்னென்னா புட்டை வந்து பை பண்ணுவாங்க, புட்டை வந்து பை பண்ணுவாங்க, காலை செல் பண்ணுவாங்க. அதாவது மெச்சூர்டாக இல்லாதவங்க. ஓகேவா, இதுவே வந்து ட்ரேடை பற்றி தெரிஞ்சவங்க இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து சப்போர்ட் இருக்குன்னு தெரியும். இந்த ஃபால் எதுக்குன்னா மேலே இருக்க இந்த புட்டு ஓயை எதுக்குன்னா மேலே இருக்க இந்த காலோட வந்து பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் கீழே போனால் கூட நம்ம வேர்டு தேவை, இது ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி ஆகிடும். இந்த மாதிரி வந்து பொசிஷன் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து நெகட்டிவாக போகுதுன்னா இது ட்ராப் தான். இது அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு ரேலி ஒன்று இருக்கும். லாஸ் பண்ணாலும் ஒன்று கவலையே பட வேண்டியதில்லை. இப்போ நம்ம பொசிஷன்ஸ் வந்து எவ்வளோ லாஸ், நேற்று இருக்க பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி எடுத்த வந்து பொசிஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் இருக்குது. 11 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் இருக்குன்னா 8000 வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் இருக்கும். ஓகேவா, அதை வந்து பார்த்துக்கலாம். இங்கே இது நேற்று பொசிஷனு, இன்றைக்கி வந்து எவ்வளோ லாஸ் இருக்குன்னா இங்கே 8000 வந்து லாஸ் இருக்குது. ஓகேவா, இந்த ஃபாலை வந்து திருப்பி ரெக்கவர் ஆகும். அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ டைம் வந்து பார்த்துக்கோங்க, இங்கே கூட இருக்குது பாருங்கள். இது வந்து 10:13 ஆகுது. இந்த இடத்துல கூட தெரியுதுங்க, பார்த்தீங்களா, சார்ட்லேயே தெரியுது பாருங்கள். மேலே கூட காமிச்சிக்கிறேன், 10:13 ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து காட்டும் போது இது அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகி இது மேலே இருக்குது பாருங்கள். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, 22,500 இருக்குது பார்த்தீங்களா. அது ஒரு கேண்டில் 2 கேண்டலில் வந்து கட் பண்ணி மேலே போகிறதுக்கு ஆனதாக வந்து இந்த வந்து ஃபால் வந்து இருக்குது. பார்ப்போம். 11:33 ஆகுது. இன்னும் ஸ்டேட்டஸ் சொல்லி போய் பார்த்துருவோம். என்னென்னா இங்கேருந்து முன்னாடியே வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆன் ஆகிருக்கு. ஓகேவா, இது வந்து ஒரு ஹேம்பர் கேண்டில் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. இப்போ நம்மளோட பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா நேற்று 10 மணிக்கு எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரேட் வந்து இந்த இடத்துல எடுத்தோம். அதே இடத்துல தான் இப்போ திருப்பி வந்திருக்கு. இது வந்து இப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, காலை ரைட் பண்ணதெல்லாம். ஓகேவா, அதனால தான் வந்து இதை வந்து பிரேக் பண்ணுது. இல்லை ரிஜெக்ட் ஆச்சுன்னா இன்னும் வந்து கால் பொசிஷன் வச்சுருப்பாங்க. இப்போ இன்றைக்கி எடுத்த ட்ரேட் எவ்வளோனா நம்மளுக்கு 30,000 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகேவா, இதுவே வந்து நேற்று எடுத்த ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா 86 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்குது. நேற்று எங்கன்னா இங்கே பார்த்திங்களா ஒரு 10 மணிக்கு நம்ம இந்த ட்ரேட் எடுத்தோம். 10 மணிக்கு வந்து நிஃப்டியில் வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் வந்து ப்ரீமியம் வந்து 86 பாயிண்ட்ஸ் வந்து டிகே இருக்குது நாளைக்கு எக்ஸ்பைரினால். ஓகேவா, இப்போ இன்றைக்கி எடுத்த வந்து ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா 38 புள்ளிகள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அதுதான் வந்து ஸ்டேட்டஸ் திருப்பி வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கட் ஆகிடுச்சுன்னா
இதெல்லாமே இந்த லோ போகும்போது இதெல்லாம் வந்து பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு காலை வந்து பை பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபர்தர் இதுவும் வந்து புட்டை வந்து செல் இருக்குது. அதனால் வந்து இது பிரேக் ஆச்சுன்னா திருப்பி ரேலி வந்து இது வரைக்கும் போகும். 22,458 வரைக்கும் போகும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. டைம் வந்து 3 o'clock மார்க்கெட் வந்து முடிய போகுது. என்னென்னா எங்கே வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பொசிஷன்லாம் எப்படி சொல்லி போய் பார்க்கலாம். இன்றைக்கி எடுத்த அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 37 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. எவ்வளோ வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் கொடுத்ததுன்னா வந்து 61 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்தது. இதில் வந்து எவ்வளோ வந்து மேக்ஸிமம் வந்து லாஸ் வந்து போச்சுன்னா ட்ரா டவுன் ஆனது வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரா டவுன் ஆகுது. அப்போனா வந்து 14,000 வந்து லாஸ் வந்து போயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 பாயிண்ட்ஸ்னால் 2% வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? அப்போனா 30 into 2 60,000 40,000 40 to 45,000 வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் ஓஏ வந்து இந்த 22,400 ஸ்ட்ராங்காக வந்து பில்டப் ஆகிடுச்சு. அது மேலவும் போகல, கீழவும் வந்து வர முடியல. அதே இடத்துல கன்சல்டேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து முடிய போகுது. இதுதான் என்னோட ஸ்டோரி. என்னோட வந்து இந்த எக்ஸ்பைரி வந்து முடிய போகுது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தெரிஞ்சுங்களா, ரெண்டு எதுவும் பில்ட் ஆகிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும். ஓகே, இதில் என்னென்னா நம்ம வந்து நேற்று எடுத்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 67,000 வந்து ப்ராஃபிட் தான். அதாவது 3.5% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கு முந்தின நாள் வந்து 8ஆம் தேதி வந்து எடுத்திருப்போம் பார்த்திங்களா, அது வந்து 67. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து 7th வந்து நம்ம மார்க்கெட் வந்து ட்ராஸ்டிக்காக வந்து கீழே வந்து பாருங்கள். அப்போ வந்து நம்ம வந்து அந்த 10 பாயிண்ட் அந்த ட்ரேட் எடுத்திருந்தோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 2.57 lakhs வந்து ப்ராஃபிட் இருக்கும். அது எவ்வளோன்னா 22 lakhsக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து ப்ராஃபிட் இருக்கும். சப்போஸ் நம்ம எதனா ஒரு ட்ரேடை வந்து தப்பாக வந்து நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக போயினாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி வந்து இந்த ட்ரேட் எடுத்து நம்ம வந்து இது ஆப்ஷன் ரைட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆப்ஷன் பைக்கில் வந்து அதை வந்து நம்ம அட்ஜஸ்டே பண்ணவே முடியாது. சப்போஸ் இந்த 4th Friday வந்து நம்ம வந்து அந்த 10 பாயிண்ட் வந்து நம்ம வந்து பொசிஷன் வச்சுருந்தோன்னா அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3.56% வந்து லாஸ் கொடுத்துருக்கோம். எது போன ஃப்ரைடே. மண்டே வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து ஒரு ஃபால் இருந்தது, ஒரு 5% வந்து நிஃப்டிலே வந்து விழுந்தது. அப்போ வந்து இது வந்து அந்த பொசிஷன் நம்ம எடுத்து ஃப்ரைடே எடுத்து வச்சுருந்தோம்னா இப்போ 3.56 lakhs வந்து லாஸ் இருக்கும். அது எவ்வளோன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 15% வந்து நம்ம கேபிட்டல் வந்து லாஸ் இருக்கும். 22 lakhs வந்து நம்ம வந்து கேபிட்டலுக்கு வந்து இந்த நம்ம 10 லாட்டை வந்து நம்ம எடுத்தோம்னா அது வந்து நம்மளுக்கு இப்போ வந்து 15% வந்து லாஸ் வந்துருக்கும். இதுதான் வந்து நம்ம ஆப்ஷன் ரைட்டிங்கில் வந்து ட்ரேட் எடுத்தால் அதோட வந்து ஒரு 4 நாள் டேஸோட வந்து சம்மரி.